எக்ஸலண்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாவங்கள் மற்றும் அதுக்குண்டான குறிப்புகள். ஸோ இந்த ராசி மண்டலத்தை கட்டங்கள் போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். அதில் நாம் ஒரு குழந்தை பிறக்கும்போது சூரியன் எங்கே உதயமாயிட்டிருக்கோ அந்த இடம்தான் அந்த குழந்தையினுடைய லக்னம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் எங்கே இருக்குது அப்படின்னா மேஷம் அப்படிங்கிற இந்த ராசி மண்டலத்தில் இருக்குது. ஸோ இங்கே இருந்து பாவங்கள் அப்படின்னு சொல்லி 12 பாவங்களை நிர்ணயிச்சிருக்காங்க. லக்னம் எங்கே இருக்கோ அது முதலாம் பாவம், இது 1வது பாவம். இதுக்கு அடுத்ததாக இருக்கிறது 2வது பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், 5ஆம் பாவம், 6ஆம் பாவம், 7ஆம் பாவம். ஸோ இந்த மாதிரி 12 பாவங்களை பிரிச்சிருக்காங்க. இப்போது இங்கே லக்னம் இருந்தால் ஒன்று இங்கே ஸ்டார்ட் ஆகும். இப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒருவேளை இங்கே லக்னம் இருக்கலாம், லக்னம்னு இப்படி போட்டிருக்கலாம். அப்போது அந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் 1வது பாவம் இங்கே, 2வது பாவம் இங்கே, 3வது பாவம் இங்கே, இந்த மாதிரி வரும். மொத்தம் 12 பாவங்கள் இருக்கும். ஸோ இந்த பாவங்களுக்கும் மனிதனுடைய பிறப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது நம்ம அம்மாவனுடைய வயிற்றில் இருக்கும்போது இந்த மாதிரி இருப்போம். நம்ம எப்போ இந்த வயிற்றுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு ஒரு குழந்தை முடிவு பண்ணுதோ அப்போ என்னாகும், இந்த போஸ்டருக்கு வரும். தலை தலைக்கீழாக வந்துடும், கால் மேலே போயிடும், தலை கீழே வந்துடும். இந்த போஸ்டருக்கு வந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், அம்மாவனுடைய வயிற்றுலேருந்து வெளியே வருவோம். சரி, அந்த மாதிரி வெளியே வரும்போது முதல்ல வெளியே வர பார்ட் எதுன்னா இந்த தலைபாகமாக தானே இருக்கும். அப்போது இந்த தலை அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா முதல் பாவம். நம்மளுடைய தலை தான் முதல்ல வருது. சப்போஸ் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் முதல்ல தலை வெளியே வருது. அப்போது இந்த பர்டிகுலர் கட்டம், இந்த பாவம் எதை ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா தலையை ஐடென்டிஃபை பண்ணுது. முதலாம் பாவம் எதை ஐடென்டிஃபை பண்ணும், தலையை ஐடென்டிஃபை பண்ணும். 2வது என்ன ஆகும்னா முகம், நம்மளுடைய மூஞ்சி வெளியே வரும். அப்போது இந்த ஏரியா ஃபுல்லாக மூஞ்சி, கண், காது, மூக்கு இதெல்லாம் இதை ரெப்ரசன்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கழுத்து, அதுக்கப்புறம் கைகள், அதை பார்த்திங்கன்னா இந்த பாவம் ரெப்ரசன்ட் பண்ணுது. 4வது பாவம் பார்த்திங்க அப்படின்னா மார்பு, அதுக்கப்புறம் மார்பு வெளியே வருது. அதுக்கப்புறம் மேல் வயிறு வெளியே வருது. அதுக்கப்புறம் தொப்புள் கொடி தொப்புள் இருக்கிற இடம் வெளியே வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழ் வயிறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மர்மஸ்தானம் வெளியே வருது. இது 8வது பாவத்தில் மர்மஸ்தானம். 9வது பாவத்தில் பார்த்திங்கன்னா இடுப்பு, அதுக்கப்புறம் மேல் கால்கள், தொடைகள் வெளியே வருது. அது 10ஆம் பாவம். 11வது பாவம் பார்த்திங்கன்னா முழங்கால்கள். ஸோ முழங்கால்கள் அந்த இதெல்லாம் வருது, கணுக்கால் அதெல்லாம் வந்துடுது. 12ஆம் பாவம் பாதம். ஸோ இந்த ஒரு சுற்று ஒரு மனிதனுடைய டிஃப்ரெண்ட் பார்ட்டை குறிக்குது. இது எதை பேஸ் பண்ணி குறிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு நார்மல் டெலிவரி ஆகக்கூடிய குழந்தைக்கு முதல்ல தலை வெளியே வரும், அப்புறம் மூஞ்சி, கை கால்லாம் வெளியே வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கழுத்து, கை வெளியே வரும். அதுக்கப்புறம் மார்பு வெளியே வரும். அப்புறம் மேல் வயிறு, அப்புறம் தொப்புள், கீழ் வயிறு, மர்மஸ்தானம், அதுக்கப்புறம் இடுப்பு எலும்புகள், தொடைகள், அதுக்கப்புறம் முழங்கால்கள், அதுக்கப்புறம் கணுக்கால், அதுக்கப்புறம் கடைசியாக பாதங்கள் வெளியே வருது. ஸோ இந்த லக்னத்திலேருந்து கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா 12 பாவங்களும் 12 மனிதனுடைய பாகங்களை குறிக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒவ்வொரு பாவமும் நிறைய விஷயங்களை குறிக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ முதலாம் பாவம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம அவருடைய உருவ தோற்றம், உயிரின் வலிமை, பொதுவான குணங்கள்,
அவருடைய நடத்தைகள் எப்படி இருக்கும், வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், அவர் எப்படி புகழடைவார் இல்லை இகழ்ச்சி எப்படி அடைவார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம அந்த முதலாம் பாவம் லக்னம் எங்கே இருக்கோ அதை வச்சு நம்மளால சொல்ல முடியும். அப்போது அந்த 1வது பாவம் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ம லக்னம் அப்படின்ற பேரில் சொல்கிறாங்க. இந்த 2வது பாவம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன குறிக்குது அப்படின்னா அவருடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும், அவருடைய குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும், அவருடைய வாக்கு வன்மை, அவர் சொன்னால் மற்றவங்க கேட்பாங்களா இல்லை உண்மையை பேசுவாரா, இந்த மாதிரியான விஷயம், கலைத்திறன், அவருடைய வலது கண், கழுத்து, தென் அவருடைய அணிகள், இது எல்லாத்தையும் எதை குறிக்குதுன்னா இந்த 2வது பாவம். அது கூடவே இந்த கழுத்து, தோல், கைகள் இதெல்லாம் குறிக்கும். ஸோ இந்த 2வது பாவத்தை என்ன சொல்கிறோன்னா தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அல்ல நேத்திரஸ்தானம். நேத்திரம்னா கண், நேத்திரஸ்தானம், அந்த மாதிரி அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு பேர், அது எந்த இதை குறிக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் குழந்தையினுடைய லைஃப்னுடைய பேஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கணிக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா, எத்தனை குழந்தை பிறக்கும், இப்படிங்கிற விஷயத்தை நம்ம எங்கே நம்ம கண் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்துன்னா என்ன, லக்னத்திலேருந்து கணக்கு பண்ணோம்னா 1 2 3 4 5. ஸோ இந்த பாவத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், கணக்கு எடுப்போம். இந்த பாவம், அந்த பாவத்தில் இருக்கிற கிரகங்கள், இந்த பாவத்தை வேறு கிரகங்கள் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கா, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த காம்பினேஷனை பேஸ் பண்ணி தான் இவருடைய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, இவர் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்களா நடக்க மாட்டாங்களா, அவங்களுடைய படிப்பறிவுலாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்போ தான் அதை வச்சு கணிக்க முடியும். இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுமா, எந்த மாதிரியான பொண்ணு கிடைப்பாங்க அப்படின்னா கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7வது பாவத்தை, அவருடைய பிறந்த இடத்துலேருந்து லக்னத்திலிருந்து 7வது பாவத்தை பார்த்தோம் அப்படின்னம்னா அவருக்கு எந்த மாதிரியான மனைவி அமைவாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் இருந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்கிறோன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பாவங்கள் அந்த லக்னத்தில் இருந்து கணக்கெடுத்து ஒவ்வொரு பாவங்களுக்கும் பேர் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இந்த பாவங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அந்த பாவங்கள் அதை யார் யார் பார்க்குறாங்க, அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் பின்னால் அடுத்தடுத்த கிளாஸில் சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 பாவம் ஒரு சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன். இது எப்படி நம்ம நடக்குதுன்ற கான்செப்டை சொல்கிறது தான் என்னுடைய வேலை. உங்களுக்கு நான் இப்போது ஜாதகம் சொல்லி கொடுக்கல, ஜாதகத்தினுடைய சூட்சுமம் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்ற விஷயத்தை தான் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு உண்மையாலுமே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இதை கற்றுக்கிறதுனா உங்களால் கற்றுக்க முடியும். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி இது போதும். tinyurl.com உணர்வுகள் அப்படின்ற யூஆர்எல்ல போனீங்கன்னா யூடியூப் பிளேலிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு எழுதுங்க. நன்றி.